வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, சட்டத்தால் யுத்தம் செய் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சுத்தம் சோறு போடும் அப்படின்றது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். சுத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாமளும் நிறைய விஷயங்கள் பார்த்து பண்ணுவோம் இல்லையா? நம்ம வீட்டில் குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் வீடை க்ளீனாக வச்சுக்கணும். எப்போவுமே யாராவது நம்ம வீட்டுக்கு திடீர்னு வந்தாங்கன்னா நம்மளை பார்த்து எதுவுமே குறைவாக எடை போட்டு பேசிடக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் நம்ம ரொம்பவே குறியாக இருக்கோம் இல்லைங்களா? ஓகே, இது நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் இந்த சுத்தம் அப்படின்றது சேருமா? கண்டிப்பாகவே இல்லை. நாம் இருக்கக்கூடிய வீடு, நம்மளுடைய வீதி, நம்மளுடைய ஊர், நம்மளுடைய நாடு, இப்படி சுத்தத்தை பற்றி பேசும்போது இது எல்லாமே தான் அடங்கும். ஓகே, இந்த சுத்தத்துக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி நம்ம அரசாங்கமே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஆக்சுவலாக மக்கக்கூடிய குப்பைகள், மட்காத குப்பைகள் அப்படின்னு சொல்லிட்டு குப்பைகளை 2 பிரிவாக பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு விஷயம் நல்லா யோசித்து பாருங்கள். குப்பைகளை நாம் அப்படியே ஆசிட்டிஸ் எதுவாக இருந்தாலும் கொட்டி விட்டுறோம். பட் அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ் வராங்க பார்த்தீங்களா, குப்பை வண்டியை தள்ளிக்கிட்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய கைகளால் அதை அள்ளி எடுத்து கொட்டுறாங்க. ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்தது. ஒரு பல நேரங்களில் இந்த மாதிரி நடந்திருக்கு. எங்கள் ஸ்ட்ரீட்டில் வரவங்க பார்த்தீங்கன்னா என்கிட்ட, மேடம் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னு கேட்டால், பாருங்கள் மேடம், ஹக்கீஸ் பேம்பர்ஸ் எல்லாமே அப்படியே கொட்டிட்டாங்க, கை போட்டு அப்படியே அள்ளி எடுத்தேன், கையிலெல்லாம் ஒட்டிக்கிச்சு மேடம் அப்படின்னு சொல்லும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்கு இல்லையா? நாம் எப்படி அருவருக்கிறோம், அசிங்கப்படுறோமோ அதே உணர்வுகள் அவங்களுக்கும் இருக்கும் அப்படின்றது நம்ம நிறைய பேர் மறந்துடுறோம். பல தடவை சொன்னால் கூட நிறைய மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, மட்கும் குப்பை மட்காத குப்பைன்னு சொல்லிட்டு பிரித்து கொடுக்காமையே விட்டுடுறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுகாதாரக்கேடு நமக்கு தாங்க வருது. எப்படி வருதுன்னு கேட்குறீங்களா? ஒரு பெரிய பிட்டில் கொண்டு போய் இந்த குப்பையெல்லாம் அவங்க கொட்டி விட்டுடுறாங்க. அதை தீமூட்டி விடும்போது அதிலிருந்து வெளிவரக்கூடிய நச்சு புகை நிச்சயமாகவே நம்மளை எல்லாரையுமே பாதிக்கும். ஓகே, சரி, இதனால் இந்த துப்புரவு தொழிலாளர்களை நம்ம எப்போவுமே ஒரு மரியாதையோடு நடத்தணும். அவங்க இந்த வேலையை தான் செய்கிறாங்க அப்படின்றதுக்காக அவங்கள ஏளனப்படுத்தவோ அவங்கள குறைச்சி பேசவோ நம்ம என்றைக்குமே முயற்சி பண்ணக்கூடாது. சரி, ஒரு கட்டத்தில் நம்ம ஸ்ட்ரீட்டில் குப்பைகள் அப்படியே தேங்கி கிடக்கு, அதை அவங்க எடுத்துகிட்டு போகாமையே இருக்காங்க, நாம் சொல்லியும் அவங்க எடுக்கலை அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயத்தை நம்ம எப்படி கையாளணும் அப்படின்னு பார்க்கும்போது, குறிப்பாக ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு குப்பை குவிஞ்சி கிடக்கு, இல்லை ஒரு மரத்தினுடைய சருகுகள் இலைகள் அதெல்லாமே குவிஞ்சி கிடக்கு, காற்றடிக்கும் போது அது திருப்பி நம்ம வீட்டு பக்கமே வருது இல்லையா? ஒரு நாய்க்குட்டி ஏதோ ஒரு வண்டி ஏற்றிட்டு அந்த நாய்க்குட்டி இறந்து கிடக்கு, அது உடனே அவங்க அப்புறப்படுத்தாதனால அது டீகே ஆகிட்டே இருக்குது, இப்படின்ற ஒரு சூழ்நிலை வருது. அப்போ அவங்க அதை எடுக்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க மேலே நாம் கண்டிப்பாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம். சரி, என்ன நடவடிக்கை அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் அவங்கள கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி குறிப்பிட்டு இந்த ஏரியாவுக்கு வரவங்க, இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்க இந்த மாதிரி தவறு பண்ணியிருக்காங்க, இவங்க சரியானபடி குப்பைகளை அப்புறப்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமிஷனர்கிட்ட ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கமிஷனர் அவங்க மேலே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு மெமோ கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்கள டெர்மினேட் பண்ணுவாங்க. சரி, இதெல்லாம் தாண்டி அவங்க இன்னும் நிறைய தவறுகள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அதாவது அவங்க உங்களை மதிக்காமல், நீங்கள் சொல்கிற விஷயங்களை காது கொடுத்து கேட்காம, எதையுமே கண்டுக்காமல், அவங்க பாட்டுக்கு ஏதோ வரோம், வேலைக்குன்னு சொல்லிட்டு வரோம், ஏதோ ஒன்று செய்கிறோம், அப்படியே போயிடுறோம் அப்படின்ற ஒரு ஃபீலில் இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் இவங்களை நீங்கள் சட்ட ரீதியாக கையாளலாம். என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா, லா ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி குப்பைகளை சரிவர அப்புறப்படுத்தாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சுகாதாரக்கேடு விளைவிக்கக்கூடிய எந்த நபராக இருந்தாலும் அவங்களுக்கு குறைந்தபட்சம் ஓராண்டு சிறை தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும் கட்டணும் அப்படின்னு சொல்கிறது தான் சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அதனால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அடுத்த லெவலுக்கு போகாமல், அதாவது சட்டத்தால் அவங்கள சரி பண்ணணும், அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்ம போகாமல், அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களும் நம்மளை போல் ஒரு சக மனிதன் தானே அப்படின்னு நினச்சி அவங்க உணர்வுகளையும் மதித்து சுமூகமாக அவங்களோட கூட நாம் என்ன பண்ணிக்கலாம், கையாண்டு அந்த விஷயத்தை ஸ்மூத் பண்ணிக்கலாம். சரி, இது அவங்களுக்கு தான் தண்டனை. இப்போ நாம் நம்மளுடைய கடமையிலேருந்து தவறுறோம் இல்லையா? எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏற்கனவே சொன்னது மாதிரி குப்பைகளை தரம் பிரிக்காமல் போடுறதுனாலையோ, குப்பை கொட்டக்கூடாதுன்ற இடத்துல நாம் குப்பைகள் கொட்டுறதுனாலையோ, இல்லை தேவையற்ற அந்த
பிளாஸ்டிக் பொருட்களை வந்து வீசி எறிகிறதாலேயோ இல்லை நாமளே என்ன பண்ணிடுவோம், ஒரு சில நேரத்தில் குப்பைகள் எல்லாம் ஒன்று கூட்டி நாமளே வந்து எரிவிட்டு வச்சுருவோம். இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நாம் பண்ணும்போது நமக்குமே வந்து தண்டனைகள் இருக்குது. நம்ம மேலே அவங்க வந்து யார் வேணாலும் நம்மளை வந்து சட்ட ரீதியாக வந்து கையாளலாம். அதாவது நம்ம மேலேயும் வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். அப்படி பண்ணுறவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னு கேட்டிங்கன்னா 1000 ரூபாய் அபராதம் உண்டு. இது நிச்சயம். பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அக்கம் பக்கம் வீட்டுகளில் இருக்கவங்க கூட வந்து சண்டை வரத்துக்கு இந்த குப்பையும் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அதனால நம்மளுடைய குப்பைகள் நாம் என்ன நினைக்கிறோம், நம்ம வீட்டில் இருந்து அப்புறமானா போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம், அடுத்த வீட்டு மேலேயோ பின்னாடி வீட்லேயோ நம்ம கொட்டிடுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகி தேவையில்லாமல் பகைமை வந்து வளருது. இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய இந்த செயல்கள் தான் காரணம். அதனால நம்ம எப்போவுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த குப்பைகளை நாம் எப்படி நம்மளை சுகாதாரமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ நம்மளை போல தான் அடுத்தவங்களும் அப்படின்ற அந்த உணர்வோடு நம்ம செயல்படணும். நம்ம வீட்டையும் சுத்தமாக வச்சுக்கணும், நம்ம ஸ்ட்ரீட்டையும் சுத்தமாக வச்சுக்கணும், நம்ம நாட்டையும் சுத்தமாக வச்சுக்கணும். இதுதான் நம்ம எல்லாருடைய கடமையாக நினச்சி நாம் செயல்படணும். இது போன்ற சட்ட ரீதியான விழிப்புணர்வு மிக்க தகவல்களுக்கு சட்டத்தால் யுத்தம் செய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.